ஐயோ, இனி அந்த பொண்ணோட சுதந்திரத்தை எல்லாத்தையும் பறிச்சுப்பாங்க. வயசு கூட யோசிக்காம தனியா உட்கார வைக்க போறாங்க. வெளியே போக கூடாது, அவங்க கிட்ட பேசாத, இவங்க கிட்ட பேசாத, நிக்காத, உட்காராதன்னு 1008 கண்டிஷன் போட போறாங்க. ஐயோ, அந்த புள்ள இந்த வாழ்க்கைய பார்த்து பயப்படுற அளவுக்கு செஞ்சிருவாங்க. இல்ல நந்தினி, அவ நம்மள மாதிரி அமைதியா போறவ கிடையாது. அவ இதெல்லாம் ஏத்துக்க மாட்டா. அவ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும்னு இவங்க சொல்றது நியாயமே கிடையாது. ஆனா அது இவ அப்பாக்கெல்லாம் புரியாது. இது எதுவுமே அவங்களுக்கு புரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் இனிமே தர்ஷினி ஒரு பொம்பளை, எதுக்கு பேசாம சொல்றபடி கேட்டு நடக்க வேண்டிய ஒரு பொம்பளை. இதெல்லாம் யோசிக்கிறப்போ பேசாம அவளை எங்கேயாவது ஹாஸ்டல்ல கொண்டு போய் சேர்த்துடலான்னு தோணுது. அக்கா என்ன? ஐயோ அக்கா, அதை மட்டும் செஞ்சிடாதீங்க. இந்த ஸ்டேஜ்ல அவளுக்கு அம்மாவோட அரவணைப்பு நிச்சயம் தேவை. அன்னைக்கு அவ உங்களை உள்ள கூப்பிட்டான்னு சொன்னீங்க பாத்தீங்களா, அப்பவே உங்களோட வேல்யூ அவளுக்கு தெரிஞ்சிருச்சு. அவ இனி ஒவ்வொரு விஷயத்துக்கும் தேட போற ஆள் நீங்க தான். அவ சந்தோஷம் வருத்தம் எல்லாத்தையும் கொட்ட போறது உங்ககிட்ட தான். அவளுக்கு உங்க ஷோல்டர்ஸ் தேவையில்ல. அதை இப்போ மிஸ் பண்ணிட்டா அப்புறம் எப்பவும் கிடைக்காது. அவ இங்கே இருக்கட்டும்க்கா. இப்போ நீங்க சொல்லுவீங்கல்ல, என்னை பார்த்தா அடுத்த ஜெனரேஷன் பொண்ணு, உன்னை பார்த்தா பெருமையா இருக்குன்னு. தர்ஷினி எனக்கு அடுத்த ஜெனரேஷன் பொண்ணு. நம்ம எல்லாரையும் விட நல்ல ஆழமா யோசிக்கிற, சுத்தி நடக்கிறத அப்சர்வ் பண்ணி அதுக்கேத்தபடி ரியாக்ட் பண்ற இந்த ஜெனரேஷன் பொண்ணு. அவ எல்லாத்தையும் ஈஸியா ஹேண்டில் பண்ணுவா. இதெல்லாம் தாண்டி இம்பார்ட்டன்டான விஷயம், அவளை பிரச்சனை கிட்ட இருந்து ஒளிச்சு வைக்கணும்னு நீங்க நினைக்கிறது தப்புக்கா. எனக்கு லைஃப்ல எந்த பிரச்சனையும் தெரியக்கூடாது, ஒன்லி பாசிட்டிவான விஷயங்களை மட்டும்தான் நான் பார்க்கணும்னு எங்க அப்பா என்கிட்ட இருந்து எத்தனையோ விஷயங்களை மறைச்சிருக்காரு. I thought life is a bed of roses, but it is not. ஆனா ஒரு நாள் நான் இங்க வந்ததும் இந்த ரியாலிட்டி என்னை ஹிட் பண்ணும்போது என்னால அதை ஏத்துக்க முடியல. எப்படி நான் ஃபேஸ் பண்ண போறேன்னு அழுத, புரியாம தடுமாறின. பட் தர்ஷினி அப்படி இருக்க கூடாது. அவளுக்கு லைஃப்னா பிரச்சனையும் இருக்கும்னு புரியணும். அத ஃபேஸ் பண்ணி அதுல இருந்து வெளியே வர அவ பழகிக்கணும். அதை இங்கிருந்தே அவ ஆரம்பிக்கணும். நாம அதுக்கு அவளுக்கு சப்போர்ட் பண்ணணும்க்கா. அதுக்கு முதல்ல நீங்க தெம்பா தைரியமா இருக்கணும். இந்த பிள்ளை சொல்றது அத்தனை சரிதான்க்கா. நாம இப்படி ஒரு வாழ்க்கையில வந்து மாட்டிப்போன்னு யோசிச்சு பார்த்துருப்போமா? ஒருவேளை யோசிக்காம விட்டதுனாலதான் இங்க இருந்து தப்பிக்க முடியாம தவிக்கிறோமான்னு தெரியல. தர்ஷினிக்கு இந்த மாதிரி நிலைமை வந்துடவே கூடாது. ஆனா வந்தா நம்மள மாதிரி அடங்கி உடங்கி போயிடவே கூடாது. நின்னு பேசணும். பொம்பளைங்கன்னா அடங்கி போறவங்க கிடையாது, எல்லாருக்கும் சமம்னு தைரியமா பேசணும். அந்த தைரியத்தை நாம தானக்கா கொடுக்கணும். ஹலோ, சொல்லு ஜனனி. எங்க இருக்க? நான் இங்க தென்காசியில் இருக்கேன் ஜனனி. இங்க ஒரு ஃபேக்டரி பிரச்சனை, அதை பார்த்துட்டு வர சொல்லி அண்ணா அனுப்புனாப்புல, அதான் வந்தேன். ஏன், என்னாச்சு? தர்ஷினி பெரிய மனுஷி ஆயிட்டா. என்ன? அப்படியா? உங்க அண்ணெல்லாம் வேற திண்டுக்கல் போயிருக்காங்களாம். ஆமா ஆமா சொன்னார் அவரு. அவர் அங்க போனதுனால தான் நான் இங்க வந்துட்டேன். இந்த சோழியை பாடுறா நம்பிச்சு விட்டாப்புல. ஆமா. ஓகே, எப்போ வருவ? நான் இன்னைக்குள்ள இந்த வேலையை முடிச்சிடலாம்னு பார்த்தேன். ஆனா இங்க கொஞ்சம் சிக்கலாகி போச்சு. நான் வர்றதுக்கு நாளைக்கு ஆயிரம் போல் இருக்கு ஜனனி. உடனே வரணுமா? இல்ல இல்ல, ஜஸ்ட் கேட்டேன். சரி, உன் வேலையை முடிச்சிட்டு சீக்கிரமா வா. சரி, வைக்கிறேன். ஆமாடி, உட்காந்துட்டா. மூத்தவன் வெளியே போயிருக்கான். வந்ததும் நாளை பார்த்து எப்ப சடங்கு சுத்துறோன்னு சொல்லி அனுப்புறேன். வந்துடு. ஆமா, உன் ஆத்தாக்காரி இருக்காளா பக்கத்துல? தூங்குறாளா? சரி சொல்லிடு, நான் பிறவு பேசுறேன். என்ன அமுத்துடி. ராணி, யார் தெரியுதா போன்ல? ஏமா,
நீங்க பேசிவிட்டு யாருன்னு போன்ல தெரியுதான்னு என்ன கேட்டா போன்ல எப்படிமா தெரியும்? என்னடி நக்கலா? நம்ம ரேவதிடி, என் அத்தாச்சி மாவ. இவ மகன்தான் துபாயில இருக்கான். லட்சமா சம்பாதிச்சு ஆத்தாக்காரிக்கு அனுப்புறான். இவ இங்கிட்டு உட்காந்துட்டு ஊரு கதை உலக கதை அளந்துகிட்டு இருக்கா. இப்ப பாதி பேர் வீட்டுல அப்படிதாம்மா நடக்குது. மகன்க எல்லாம் சம்பாரிச்சு கொடுத்தா ஆத்தாக்காரிங்க அலும்புதான் ஓவரா இருக்குது. என்னடி? நான் இந்த உலக நடப்ப சொன்னேமா, வேற ஒண்ணும் இல்ல. ஏய் இங்க வாடி. எங்கடி போற? இல்ல அப்பத்தா, தர்ஷினி கிட்ட ஒன்னு கேட்கணும். அப்பவே உங்ககிட்ட சொன்னேன் இல்ல, அங்கெல்லாம் நீ போக கூடாது. மாடிக்கு போ. இல்ல அப்பத்தா, முக்கியமான விஷயம் அப்பத்தா. எதுவா இருந்தாலும் தர்ஷன் கிட்ட கேட்டுக்கோ. போ போடினா. ஏய் தர்ஷினி, உனக்கும் தாண்டி சொல்றேன், இனி 3 நாள் நீ உள்ளேயே இருக்கணும், வெளியே வரவே கூடாது. உனக்கு தேவையான சாப்பாடு தண்ணி எல்லாம் வச்சிடுவாங்க, உள்ளேயே எடுத்து சாப்பிட்டுக்க. வெளியே எட்டி கூட பார்க்க கூடாது. உனக்கு என்ன வேணுமோ அப்பத்தா கிட்ட கேளு, எல்லாத்தையும் அனுப்பி வைக்கிறேன். என்ன? அம்மா பாவம், அது சின்ன பொண்ணு தானே, அதுக்கு போய் இதெல்லாம். அடச்சி சும்மா இருடி. அதனடி சின்ன புள்ள, அவ பெரிய மனுஷியாய் உக்காந்துருக்கா. இன்னும் அவ சின்ன புள்ளன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த அடி தர்ஷினி, இனி நீ குழந்தை கிடையாது, விவரமா இருந்துக்கணும். இது பாரு, வரமுறையோட தான் நடந்துக்கணும். இனி உங்க அண்ணன் கூட போய் வாசல்ல விளையாடுறது ஓடுறது இதெல்லாம் பண்ணக்கூடாது. புரியுதா? ரொம்ப நேரமா உக்காந்து முதுகெல்லாம் வலிக்குது, நான் போய் சித்த சாயிறேன். போங்க. என்னங்க வெத்தலை பொட்டி? நீ எடுத்துட்டு வா, அப்படியே ஒரு காப்பி போட்டு கொண்டு வா. சரி. ஜனனி, தர்ஷினி கொஞ்சம் பயந்து போயிருக்கா, போய் கொஞ்சம் ஆறுதல் படுத்துறியா ப்ளீஸ்? சரிக்கா. சித்தி, என்ன சித்தி இது? இனிமே நான் விளையாடவே கூடாதா? அப்பத்தான் ஏன் இப்படி எல்லாம் பேசுது? தர்ஷினி, நீ ரிலாக்ஸ்டா இரு. அவங்க அப்படி ஒரு கல்ச்சர்ல வளர்ந்தவங்க, அதனால நீயும் அப்படி இருக்கணும்னு பேசுறாங்க. அதுவும் இப்ப அவங்க இருக்கிற எக்ஸைட்மெண்ட்ல அப்படி பேசுறாங்க. திஸ் இஸ் ஜஸ்ட் a normal thing in girls life சித்தி. இதுக்கு எதுக்கு இவ்வளவு எக்ஸைட்மெண்ட் பண்றாங்க? இந்த மெச்சூரிட்டி அவங்க கிட்ட இல்லாததுனால தான் அப்படி பேசுறாங்க. பட் டோன்ட் வரி, இந்த ஃபங்க்ஷன் முடியற வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இரு, அப்புறம் யூ கேன் பி நார்மல். நீங்களும் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா சித்தி? இல்ல தர்ஷினி, எங்க வீட்ல இதெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இன்ஃபேக்ட் அன்னைக்கு எனக்கு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எக்ஸாம் இருந்துச்சு. எங்க அம்மா லீவ் போட சொன்னாங்க, ஆனா எங்க அப்பா அதுக்கு ஒத்துக்கவே இல்ல. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாதுன்னு, லீவ் போட முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் மாசம் மாசம் வீட்ல லீவ் போட்டுட்டு உட்காந்துருக்க முடியுமான்னு சண்டை போட்டுட்டு என்ன எக்ஸாம்க்கு கூட்டிட்டு போயிட்டாரு. நான் உங்க வீட்ல பிறந்திருக்கலாம் சித்தி. அப்படி நினைக்காதடா. உங்க பாட்டி எங்க கிட்ட எப்படி வேணாலும் இருக்கலாம், பட் உங்களுக்கு அவங்க நல்லதுதான் நினைப்பாங்க. இப்போ இதெல்லாம் செய்யறதுனால உன் லைஃப் நல்லா இருக்கும்னு அவங்க நம்புறாங்க. அதுவும் உன் மேல இருக்கிற பாசத்தினாலதான். அதுக்காக நெக்ஸ்ட் 2 days அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, ஓகே? ஈஸ்வரி, இந்தாடி ஈஸ்வரி. அத்தை, இதோ வந்துட்டேன் அத்தை. இங்க வா, இங்க வா. சொல்ல மறந்துட்டேன், இந்த கருப்பட்டி இல்ல, அதுல 3 கரண்டி நல்லெண்ணெய் ஊத்தி நல்லா குழப்பி குழந்தைக்கு குடு. அப்புறம் உளுந்து களி இல்ல, முதுகுக்கு ரொம்ப நல்லதுடி. அப்படியே பச்சை முட்டையும் அடிச்சு குடுத்துடு. நெதமும் குடுக்கணும்டி, மறந்துடாத. வாங்கப்பா.
அப்புறம் துணி எடுக்க போயிருக்காளுங்களே ஆ, நந்தினியும் ஆமா, ரேணுகாவும், போயிருக்கா. அவளுங்களுக்கு போன் போட்டு நல்ல நாட்டுக்கோழி முட்டையா வாங்கிட்டு வர சொல்லு. அந்த லூசு கிட்ட சொல்லாதே, ரேணுகா கிட்ட சொல்லு, அவளுக்கு தான் விளங்கும். ஏம்மா வாப்பா. எங்கம்மா என் புள்ள? அதோ சரி இரு. உட்கார். அழகா இருக்கானே. வாங்க. குட்டி. ஏம்மா என்னப்பா? நம்ம வீட்டு மகாலட்சுமி பெரிய மனுஷி ஆயிட்டா. என்ன செய்ய போறோன்னு தெரியலையம்மா. ஐயா, நீ ஏன் கண் கலங்குற? இல்லம்மா, என் தோளில் பொறுப்பு கூடிக்கிட்டே போதுமா. இவளை நல்லபடியாக காப்பாற்றி கரையேற்றணும். இத்தனை காலமா இந்த வீட்டு பொம்பளைய என் சொல் பேசி கேட்டு நடந்தாக. அந்த பழக்கம் வர வர மாறிக்கிட்டே வருதுமா. என் மகளும் அவங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டு என்னை எதிர்த்து ஆட்டம் போட ஆரம்பிச்சிருவாளோன்னு பயமாக இருக்குமா. ஒரு பொம்பளை எப்படி இருக்கணும்னு நீதாம்மா உன் பேத்திக்கு சொல்லி கொடுக்கணும். இந்த குடும்பத்துக்கு தலைநாளையில் பிறந்து வந்த மகாலட்சுமிமா இவதாம்மா அந்த குடும்பத்தோட செல்ல மக, இந்த குடும்பத்தோட குல விளக்குமா. நம்ம வீட்டோட மான மரியாதை எல்லாமே அவ கையில் தாம்மா இருக்கு. தர்ஷினே, தாயே, இவ்வளவு நாளா நீ சின்ன பிள்ளை, இனிமே நீ சின்ன பிள்ளை இல்லம்மா, பெரிய மனுஷி ஆயிட்ட. சரியாடா? அப்பா சொல்றது புரியுதா? தேவையில்லாம பேசக்கூடாது, யாரு என்ன சொன்னாலும் கேட்கக்கூடாது, சரியா? வீட்டை விட்டு எப்போ வெளியே போனாலும் ஆள் துணை இல்லாமல் தனியாக போகக்கூடாது, சரியாத்தா? அப்பத்தா பேச கேட்டு நல்ல பிள்ளையா நடந்துக்கிறணும், சரியா தாயி? சரி, பயப்படக்கூடாது. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்ப்பா, சங்கடப்படாத. நீ வர்றதுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கேன். நம்ம ஜோசியரை கூப்பிட்டு நாளை பார்த்து சடங்கு சுத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். சரிம்மா, அதெல்லாம் நீயே பார்த்துக்கம்மா. நீ பார்த்து என்ன சொன்னாலும் சரித்தேம்மா. சரி, அப்போ அடுத்த வாரம் திங்கக்கிழமை வாக்குல ஏற்பாடு பண்ணிடலாம். சரிம்மா. அப்பத்தா, அடுத்த வாரம் எனக்கு எக்ஸாம் இருக்கு அப்பத்தா. நான் ஸ்கூலுக்கு போகணும். எது? ஸ்கூலுக்கு போகணுமா? அதெல்லாம் முடியாது. எப்பா, பள்ளிக்கூடத்துக்கு போன் போட்டு 1 மாசத்துக்கு வர முடியாதுன்னு சொல்லிடு. 1 மாசத்துக்கு எதுக்குமா? சொல்லிடுறேன். அப்பத்தா, இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் இருக்கு, இதுக்கு போறேன்னா பாஸ் பண்ணவே முடியாது. பெரிய கலெக்டர் படிப்பா படிக்கிற நீ? பள்ளிக்கூட படிப்பு தானே, அதுவும் உங்க அப்பா ஒத்த வார்த்தை சொன்னா போதும், உன்னை ஆளா கொண்டு வந்து நிப்பாட்டுவாங்க. இல்ல ஆண்டி, அப்படி இல்ல. இது எக்ஸ்டர்னலா எவாலுவேட் பண்ற எக்ஸாம். வெளி ஸ்கூல்ல மார்க் போடுவாங்க. தர்ஷினி ஸ்கூலுக்கு ஃபோன் பண்ணி நெக்ஸ்ட் 2 நாளைக்கு லீவ் சொல்லிருக்கு. 2 நாளா? அப்புறம் அவ ஸ்கூலுக்கு போகட்டும். இதெல்லாம் பேசுறதுக்கு நீ யாரு? எதுக்கு தேவையில்லாம இப்ப மூக்க நுழைச்சு பேசிட்டு இருக்க? ஆமா, இதுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? இதே கேள்வியை இன்னும் எத்தனை நாள் கேப்பீங்க? இது என் புருஷ வீடு, இங்க எனக்கு உரிமை இருக்கு. இந்த உரிமை பெருமை எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லி தானே அன்னைக்கு உன்னை வண்டியிலே ஏத்திட்டு வந்தது. மண்டைய ஆட்டிட்டு தானே வந்த. சோ நான் எதுவுமே பேசக்கூடாதா? மா, இந்த விஷயத்துல முடிவெடுக்க வேண்டியது அண்ணன் தான்.
இது அவர் மகளோட விஷயம், நீ தலையிடாத. அவரு மகதான், பட் அவ மனசு புரிஞ்சுக்காம ஆள் ஆளுக்கு அவளை பயமுறுத்திட்டு இருக்கீங்க. நீங்க எல்லாரும் பரபரப்பாக்குற அளவுக்கு இது ஒரு பெரிய விஷயமே இல்ல. திஸ் இஸ் ஜஸ்ட் a biological change. இது இயற்கை. இத போய் ஊதி பெருசாக்கி அந்த பொண்ணுக்கு பெரிய ஸ்ட்ரெஸ் கொடுக்கறீங்க. ஏன் பொண்ணுங்க மாதிரி ஆம்பளை பசங்களும் தானே வயசுக்கு வராங்க, அதை எப்படியா கொண்டாடுறீங்க? அது ஏன் பொண்ணு மட்டும் இப்படி உட்கார வச்சு மஞ்சள் தண்ணி ஊத்தி மாலைய போட்டு? இதெல்லாம் தப்புன்னு நான் சொல்லல, இது உங்க ட்ரெடிஷன், சந்தோஷத்துக்காக கொண்டாடுறீங்க. ஆனா அதுக்காக அவ படிப்பை விட்டுட்டு இதை செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறது முட்டாள்தனம். ஏய், என்னம்மா பேசிட்டே போயிட்டு இருக்க? எது முட்டாள்தானா? நம்ம கலாச்சாரம், பண்பாடு, பாரம்பரியம் இதெல்லாம் முட்டாள்தானமா? அப்படி சொல்லல, ஆனா காலத்துக்கு ஏத்த மாதிரி மாத்திக்காம இன்னும் அந்த காலம் மாதிரியே ஃபாலோ பண்றதுதான் முட்டாள்தனம்னு சொல்றேன். அந்த காலத்துல பொண்ணுங்க லைஃபோட பர்பஸே கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை பெத்துக்கிறது தானே இருந்துச்சு. சோ வயசுக்கு வந்த உடனே கல்யாணம் பண்ணிடலான்னு செலிப்ரேட் பண்ண ஃபங்க்ஷன்லாம் பண்ணாங்க. ஆனா இப்போ அப்படி இல்ல. பொண்ணுங்களுக்கு கல்யாணங்கிறது ஜஸ்ட் பார்ட் ஆஃப் லைஃப், அவ்வளவுதான். அவங்க கரியரையும் பர்சனல் லைஃபையும் அழகா பேலன்ஸ் பண்றாங்க. நீங்க அத்தனை மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் வச்சிருக்கீங்கல்ல, அத பத்தி கொஞ்சமாவது அனலைஸ் பண்ணி பாத்திருக்கீங்களா? உங்க பிசினஸ் எல்லாம் டெவலப் ஆகிறதுக்கு காரணம் என்ன? கஸ்டமர்ஸோட பையிங் கெப்பாசிட்டி அதிகமாயிருக்கு. என்னது அக்கா, பையிங் கெப்பாசிட்டினா என்னக்கா சொல்லுவாங்க? வாங்குதிறன். வாங்குதிறன். இப்போ வாங்குதிறன் அதிகமா இருக்கிறதுக்கு காரணம் என்ன? எல்லாம் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க, அதான் வாங்குறாங்க. இல்லங்க, ஆம்பளைங்க மட்டும் சம்பாதிச்சப்போ எக்கனாமி பொருளாதாரம் முன்னேறல. பெண்களும் சம்பாதிக்க ஆரம்பிச்சதுனாலதான் இன்னைக்கு பொருளாதாரம் முன்னேறி இருக்கு. அமெரிக்காவில காலங்காலமா பொம்பளைங்க சம்பாதிச்சாங்க, அதனால அது ஒன் ஆஃப் த லீடிங் எக்கனாமியா இருந்துச்சு. இந்தியாவில சேஞ்ச் வந்ததுக்கு மேஜர் ரீசனே பெண்கள் ஏர்ன் பண்ணதுதான். நம்ம நாட்டு பொருளாதாரத்துல இருந்து உங்க பிசினஸ் வரைக்கும் டெவலப் ஆகிறதுக்கு படிச்ச பெண்களும் அவங்களோட சம்பாத்தியமும் தான் காரணம். அது புரியாம படிப்பை விட இந்த சாதாரண விஷயத்தெல்லாம் பெருசா பேசிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வேடிக்கையா இருக்கு. ஈஸ்வரி, என்ன எழுதி கொடுத்து மனப்பாடம் பண்ண வச்சு கூட்டு வந்திருக்கிய? உன் மனசுல இருக்கிறதா அவ பேசிட்டு இருக்காளா? எனக்கு என்னமோ அப்படித்தான் தெரியுது. அவ என்ன உன் மைக்க உன் மனசுக்குள்ள உள்ளதா அவ சத்தமா பேசுறாளா? சொல்லி கொடுத்தானே பேச வைக்கிற, பதில் சொல்லு. முழிக்கிற, பதில் சொல்லுமா. சொல்லி கொடுத்தானே பேச வைக்கிற. இங்க பாருமா, அது ஏன் புள்ள. அது விஷயத்துல என்ன முடிவெடுக்கணும்னு ஒரு அப்பனா எனக்கு தெரியும். நான் தான் முடிவெடுப்பேன், புரியுதா? அது எங்க போகணும், வரணும், அதுக்கு என்ன செய்யணும் எல்லாமே எனக்கு தெரியும். நீங்க அவங்க சோழி மட்டும் பாருங்க, போங்க. ஓ, சை, வீட்டுக்குள்ள வரும்போது சந்தோஷமா வந்தேன், எல்லாம் போச்சு. ஏமா, ஏய், ஒரு காப்பி ஓட்டு எடுத்துட்டு வாங்கம்மா, மண்டை வலிக்குது.
பொம்பளையால் லட்சணமா வேலையை பார்க்கறது இல்ல, தேவையில்லாத பேச்சு. பொருளாதாரத்தை பத்தி எனக்கு பாடம் நடத்துறா. இந்த கொடுமையை எங்க போய் சொல்ல நான்? ஏமா, இந்த 4 நட்சத்திரம் நல்ல நேரம்லாம் பார்க்கணும்னு சொன்னீல, அதெல்லாம் நீயே பாத்துக்கம்மா. சரிப்பா. நானும் மேல இருக்கேன். ஏமா ஜனனி, அவங்கள பத்தி உனக்கு தெரியாதா? அவங்க கிட்ட போய் வாயை கொடுத்து வம்புக்கு நின்னுகிட்டு இருக்க. என்ன பொண்ணோ, இந்த வீட்ல பொண்ணா பிறந்ததுக்கு அந்த புள்ள இன்னும் என்னென்ன அனுபவிக்கணுமோ அனுபவிச்சு தானே ஆகணும். அதை யாரால மாத்த முடியும்? பாவம்.